IPL 2026 டைம் ஷெட்யூல் வந்திருக்க பிரேதம். ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் இட்? 20 கேம்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா ஷெட்யூல்ல 2024 2025 பாத்தீங்கன்னா 2 மேட்சும் RCB SRH இதெல்லாம் தோத்துட்டாங்க. ஆனா என்ன ஒரு மேட்ச் இதுல நடந்ததுன்னா சின்னசாமியில ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தது பிரேதம். பஞ்சாப் இந்த 19 சீசன் ஆஃப் ஐபிஎல்ல ஓப்பனிங் நைட் ஆடினதே இல்லை. இதுதான் அவங்க சான்ஸ், லெஜிட்டிமேட்டா அவங்க சான்ஸ். இந்த வாட்டி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பீ சஞ்சு சாம்சன் ஈரா பிகின்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லலாம் பிரேதம். ஏன்னா ஒரு விஷயம் என்ன பாசிட்டிவ்னா செம்ம ஃபார்ம்ல வராரு, செம்ம கான்ஃபிடன்ஸ்ல சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள வராரு. அதாவது நம்ம ஃபார்மர் டீமுக்கு எதிராக நம்ம போய் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு தனி கெத்து. என்ன விட்டீங்களா, ஓகே ரைட், உங்களுக்கு எதிராக நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஜடேஜா மறுபக்கம் சிஎஸ்கேக்கு எதிராக வராரு. சபாஷ், சரியான போட்டி மாதிரி இருக்க போகுது. என் பிளமிங்க விடுங்க. எந்த சப்போஸ் ஆஃப் இந்த வேர்ல்டும் போயிட்டு தோனி நீ இம்பாக்ட் பிளேயர் ஆட போற, இல்லை நீ இந்த மேட்ச் விளாடல அப்படின்னு சொல்லவே முடியாது. சான்ஸ் இல்லை. அவங்க 18 வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம 16 வருஷத்துல 5 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். இது என்னடா ரைவல்ரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. பட் லாஸ்ட் 2 வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸ் RCB சின்னசாமியில போய் தோத்துருக்காங்க. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். சூப்பர். அந்த டைம் ஆஃப் த இயர், மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம் ஆஃப் த இயர். அஃப்கோர்ஸ் நம்ம சேனல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய கவரேஜ் நம்ம சேனல்ல இருக்கும். இட் இஸ் IPL 2026 டைம் ஷெட்யூல் வந்திருக்க பிரேதம். ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் இட்? 20 கேம்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா ஷெட்யூல்ல? பார்த்தேன் பத்ரி. எலெக்ஷன்ஸ் இருக்கு, தமிழ்நாடுல இருக்கு, பெங்கால்ல இருக்கு. அதனால ஃபுல் ஷெட்யூல் சொல்ல முடியல. ஸோ 20 கேம்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அதுவே நிறைய பிளாக் பஸ்டர் கிளாஷஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம். எஸ். முதல் கேமே பாத்தீங்கன்னா RCB SRH. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பத்ரி. SRH ஃபைனல்ஸ் வந்தாங்க லாஸ்ட் இயர். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த வின்னிங் டீம் அண்ட் ரன்னர் அப் தான் எப்பவுமே ஆடுவாங்க ஹோம் வென்யூல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி SRH வந்திருக்காங்க இந்த இதுல? பஞ்சாப் தானே வந்திருக்கணும் ஓப்பனிங் நைட்டுக்கு. கரெக்டா கேட்டீங்க. ஆக்சுவலி எப்போதுமே பாத்தீங்கன்னா வின்னர் அண்ட் ரன்னர் தான் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் கேம் விளையாடுவாங்க அண்ட் வின்னரோட வென்யூல விளையாடுவாங்க. சோ அது மாறல. ஓகே, முதல்ல RCB SRH மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இது என்னன்னா பிரேதம், 2024 2025 பாத்தீங்கன்னா 2 மேட்சும் RCB SRH எதிராக தோத்துட்டாங்க. ஆனா என்ன ஒரு மேட்ச் இதுல நடந்ததுன்னா சின்னசாமியில ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தது பிரேதம். 2024 நாங்க ஸ்கோரை நீங்க எடுத்தீங்கன்னா 280 SRH அடிச்சாங்க. 280 ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டட் எவர் இன் IPL. RCB திருப்பி 260 அந்த ஒரு மேட்ச்ல அடிச்சாங்க. ஆனா போன வருஷமும் பாத்தீங்கன்னா 230 ஏதோ அடிச்சாங்க SRH. இவங்க 180 அடிச்சு தோத்துட்டாங்க RCB. பட் இது என்னன்னா அதிரடி டீம், ஹை ஸ்கோரிங் வென்யூ இந்த சின்னசாமி. இந்த BCCI நான் எப்போதுமே பாத்துருக்கேன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, லைட்டா ஒரு குஷ்பு பிடிச்ச மாதிரி ஒரு மேட்ச் போடுவாங்க வேணுட்டு. நல்ல ஹை ஸ்கோரிங் நல்லா பத்திட்டு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு 2008 மேட்ச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் சின்னசாமியில. சோ ஒரு ஹை ஸ்கோரிங்கா எக்ஸைட்டிங்கா இருக்கட்டும்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் RCB வர்சஸ் SRH. அது கரெக்ட் பத்ரி, அதனாலதான் இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் ஒரு ஸ்டாட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பஞ்சாப் இந்த 19 சீசன் ஆஃப் ஐபிஎல்ல ஓப்பனிங் நைட் ஆடினதே இல்லை. இதுதான் அவங்க சான்ஸ், லெஜிட்டிமேட்டா அவங்க சான்ஸ். இந்த வாட்டி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரேயஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். ஏன்னா கரெக்ட், 19 வருஷமா ஒரு டீம் ஃபைனலே ஓப்பனிங் டேவே விளையாடுனது இல்லைன்னா அது பஞ்சாப் கிங்ஸ் இல்ல. இந்த வருஷமும் இருந்துட்டு கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறமா CSK மேட்ச் எக்ஸைட்டடா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆப்வியஸ்லி அது 30ஆம் தேதி 30/3/2026 நடக்குது. கவுஹாட்டில நடக்குது பிரேதம். அந்த ஒரு மேட்ச் சென்னையில இல்ல. அண்ட் இதுமே ஒரு நிறைய பைலைன்ஸ் இருக்கு பத்ரியில. இது சஞ்சு சாம்சன் கம்ஸ் டு CSK, ரவீந்திர ஜடேஜா கோஸ் டு RR which was his original home. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2008ல ஜடேஜா அங்கதான் ஆடினாரு. சோ இது ஜடேஜா வர்சஸ் CSK அந்த மாதிரி ஒரு பில்லிங், அந்த மாதிரி ஒரு ஹைப்புக்கு கிரியேட் பண்றாங்க. சோ BCCI ஷெட்யூலும் இந்த மாதிரி தான் பண்றாங்க. சோ கொஞ்சம் நிறைய ஸ்டோரி லைன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் மை ஒப்பீனியன். எப்படி இருக்க போகுது இல்ல, ஜடேஜா இவ்வளவு வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட்டு அவரு ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்ல போறாரு. சஞ்சு சாம்சன் இவ்வளவு வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட்டு அவரு சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்ல போறாரு. ஐ திங்க் எதிரும் புதிருமா பயங்கரமா மோத போறாங்க. ஒரு பக்கம் ஐ திங்க் 2 பேருக்குமே லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிளா வந்திருக்குன்னு சொல்லலாம்.
சஞ்சு சாம்சன் கிராஜுவேட்டிங், ஆப்வியஸ்லி சிஎஸ்கே மச் பெரிய ஃப்ரான்ச்சைசி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம், ஃபேன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி சஞ்சு சாம்சன் ஈரா பிகின்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லலாம் பிரேத்தம். ஏன்னா ஒரு விஷயம் என்ன பாசிட்டிவ்னா, செம்ம ஃபார்ம்ல வராரு, செம்ம கான்பிடன்ஸ்ல சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ள வராரு. ஸோ இது ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். பட் ஹீ இஸ் கோயிங் டு பி a பிக், அதாவது பேக் போன். எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சஞ்சு தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்க போகுது. அவரோட பழைய டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக எந்த பிளேயருக்குலாம் இது ஒரு தனி ஒரு ஹை பிரேதம். அதாவது நம்ம ஃபார்மர் டீமுக்கு எதிராக நம்ம போய் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு தனி கெத்து. சஞ்சுக்கும் லைட்டா ஒரு இது இருக்கும்ல, ஏன்னா என்னையா விட்டுட்டு நீங்க ரியான் பராகலாம் கேப்டனா போட்டீங்க, இப்ப பாருங்க நான் சிஎஸ்கே காடுறேன், உங்களுக்கு எதிராக விளையாட போறேன் அப்படின்னு அவர் மைண்ட்ல அந்த சின்ன ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் திங் ஃபார் ஜடேஜா. என்ன விட்டீங்களா, ஓகே ரைட், உங்களுக்கு எதிராக நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஜடேஜா மறுபக்கம் சிஎஸ்கே எதிராக வராரு. சபாஷ், சரியான போட்டி மாதிரி இருக்க போகுது. டெஃபினட்டா பத்ரி, இது அட் தி எண்ட் ஆஃப் தி டே இவங்க எல்லாம் சுப்ரீம் அத்லீட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு ஈகோ இருக்கும் அவங்களுக்கு. என்ன நீ இது பண்ணிட்டியா, என்ன ஒதுக்கிட்டியா அப்படின்ற இது, அண்ட் மோர் தென் எனிதிங் டு ஷோ தட் தேர் ஸ்டில் ஹேவ் இட். அண்ட் இப்போ சஞ்சு பாக்குறீங்கன்னா ஒரு ஹைல இருந்து வராரு, ஒரு பினாமினல் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அங்க வந்து ஹைல வராரு, ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க, வேண்டிப்பாங்க சஞ்சுக்கு இதே கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா சஞ்சுவோட பிகெஸ்ட் பிளாட் என்னன்னா கன்சிஸ்டன்சி இருந்ததுல அவர் கரியர்ல. டேலண்ட்லாம் என்னைக்குமே யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது, அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. சஞ்சு சாம்சன் இரா பிகின்ஸ் கரெக்டா நீங்க சொன்னீங்க, ஏன்னா அது ஒரு மார்க்கி பிளேயர். அண்ட் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் லுக்கிங் லைக் ஜீனியஸஸ் பத்ரி இல்லையா? அந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு அப்புறம் கரெக்டா பண்ணாங்க, லுக்கிங் லைக் ஜீனியஸஸ். மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிரேதம், டெஃபினட்டா இட்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். பல விதத்துல பல விஷயம் கவர் ஆகுது இல்ல. விக்கெட் கீப்பர் கவர் ஆகுது, ஒரு பேட்ஸ்மேன் கவர் ஆகுது, ப்ராபப்ளி ஃபியூச்சர் கேப்டன் கவர் ஆகுது. பட் லாங் வே டு கோ. பட் தென் ஐ திங்க் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் காசி சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு பிரேதம். அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்த்தேன் பத்ரி. நான் ஒரு ஐ திங்க் நேத்து நைட் வந்ததுன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் வைரலா போயிட்டு இருந்தது, பார்த்தேன். காசி சொல்றாரு எம்எஸ் எல்லா மேட்சும் அவைலபிள், ஆடுவாரு, ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் அவைலபிள் டு பிளே அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்லாம என்ன சொல்றாரு, அப்படி அவர் ரெடியா இருந்து 11ல எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல வராரா காசி? எனக்கு புரியல. he will play all matches ன்னு சொல்றாரா, இல்ல he is available to play all matches ன்னு சொல்றாரான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி நான் இதான் யோசிச்சு பார்த்தேன். அவர் வந்து கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனா, அதாவது வந்து we are ready to play all matches அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுமேல் கிரிக்கெட்டிங் டெசிஷன் சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணு புரியல. இப்போ ஆக்சுவலி ஃபிளெமிங் போயிட்டு தோனிட்ட சொல்லுவாரா? நிஜமாவே எனக்கு புரியல. ஃபிளெமிங் போயிட்டு தோனி, இந்த எம்எஸ் நீ இந்த மேட்ச் வந்து விளாட்ல, இந்த மேட்சை நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு. எனக்கு என்னமோ சான்ஸே இல்லைங்க. ஃபிளெமிங்க்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேச்சரும் கிடையாது, ஆப்வியஸ்லி அந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தோனியை போயிட்டு நீங்க எப்படிங்க இந்த மேட்ச் நீங்க டிராப்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? I literally feel that is not possible, Pritham. Yeah, absolutely correct. The minute Dhoni said he's playing this season, it is assumed that he's playing all the games. Assuming CSK goes past the playoffs, he's playing all 16 or 17 games. நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, அது ஒரு given. And இப்போ கூட தோனியோட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா, ஃபீல்ட்ல ஒரு டிஃபாக்டோ கேப்டன், அந்த ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதோ, இல்ல அந்த பவுண்டரி லைன் ஃபீல்டர் ஒரு 4 பக்கம் இந்த பக்கம் பண்றதோ, அது நீங்க பாத்திருப்பீங்க டெஃபினட்டா. கிரவுண்ட்ல நீங்க நிறைய மேட்ச் போய் கவர் பண்றீங்க ஐபிஎல்லுக்கு. he still has a say and he's lightning quick behind the stumps. அண்ட் தோனி ஒரு பிரசன்ஸ் இருந்தாலே இது லிஃப்ட்ஸ் த டீம். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து ஹீஸ் அவைலபிள் டு பிளே, பட் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ் அதெல்லாம் நம்ம ரொம்ப அலச முடியாது மாதிரி. சான்ஸ் இல்ல. தோனி இஃப் ஹீஸ் ஃபிட் ஹில் பிளே ஆல் கேம்ஸ், அது டவுட்டே இல்ல. எனக்கும் அது பெருசா வந்து ஈடுபாடு இல்ல. ஐ திங்க் நாங்க வந்து ஓகே எல்லா மேட்சும் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் கிரிக்கெட்டிங் ஆங்கிள் ஐ டோன்ட் திங்க் எனி சப்போர்ட் ஸ்டாஃப் இன் த வேர்ல்ட், ஃபிளெமிங் விடுங்க, எந்த சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த வேர்ல்டும் போயிட்டு தோனி நீ இம்பாக்ட் பிளேயர் ஆட போற, இல்ல நீ இந்த மேட்ச் விளையாடல அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. சான்ஸே இல்ல. We can take it that he is going to play all the matches அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சொல்லாம சொல்லியிருக்காரு காசி சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? Absolutely. Any particular match we are keeping our eye on, Pritham? அது RCB ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எப்படி ஷேப் அப் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஹைலைன் வந்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. சின்னசாமி ஸ்டேடியம் வர போறாங்க ஓப்பனிங் நைட். அது ஒரு பிக் கேம் எப்படி இருக்க போகுதுன்னு. MI KKR, MI லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். நீங்க பாத்தீங்கன்னா 3-4 பிளேயர் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்து இருக்காங்க. So am I looking fine? And of course RCB versus CSK first weekலயே வருதுன்னு நினைக்கிறேன். அது அந்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல. சோ அது ஒரு பிளாக் பஸ்டர் கிளாஷ். எப்பவுமே ஃப்ரம் அ CSK பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு பிளாக் பஸ்டர் கிளாஷா இருந்திருக்கு. And CSK அந்த ரைவல்ரியில far ahead. And so after
இது இப்ப இந்த வாட்டி பார்க்கணும். ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன், சிஎஸ்கே அங்க போய் என்ன பண்றாங்க? சிஎஸ்கே போன வருஷம் குவாலிஃபை ஆகல. ஸோ ஆர்சிபி ஸ்டார் கொஞ்சம் மேல இருக்கு இந்த வாட்டி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ அதனால அது எனக்கு தெரிஞ்சு 2-3 பிளாக் பஸ்டர் கிளாஷ் இருக்கு. ஓவரால் ஷெட்யூல் நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஓகே ரைட்டு, இவங்க 18 வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம 16 வருஷத்துல 5 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். இது என்னடா ரைவல்ரி இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. பட் பிரீத்தம் ஒண்ணு மறக்காதீங்க, ரீசன்சி பயஸ் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் 2 வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி சின்னசாமியில போய் தோத்துருக்காங்க. 2024 and 2025 RCB has beaten CSK. CSK have honestly not played their best cricket. Yeah, definitely this is the match that I am personally most excited for. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி பில்டப் ஆயிருக்கு. இதுதான் ஆனஸ்டா சொல்லி ஆகணும். ஐ திங்க் April 5th அண்ட் சின்னசாமியில இந்த ஒரு போட்டி நடக்க போகுது. ஃபுல் ஃபிளெஜ்டு கிரௌடு ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணும். பயங்கரமா ஆர்சிபி அப்படிங்கிற கார்கோஷன் நம்ம பார்க்கலாம். விராட் கோலி இறங்குவாரு. ஸோ இட்ஸ் கோன் பி ஆட்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. இட்ஸ் கோன் பி டெஸ்ட் ஃபார் தெம். பட் இந்த மேட்ச் மேல நான் பர்சனலி ஒரு பயங்கரமா எக்ஸைட்டா இருக்கேன். டெஃபினட்டா பத்ரி. பட் 2024 ஆகட்டும் 2025 ஆகட்டும், அந்த சிஎஸ்கே ஸ்குவாடுக்கும் இந்த சிஎஸ்கே ஸ்குவாடுக்கும் நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ். இந்த டீம் நம்ம அப்ப டீடைல்டா பேச போறோம் வர ஷோஸ்ல. பவர் ஹிட்டிங் டீம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாப் சைடடா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி நல்ல டீம், பட் சிஎஸ்கே ஹஸ் டெஃபினெட்லி அப்கிரேடட். அதை நீங்க ஒத்துண்டே ஆகணும். ஸோ yes, it is going to be a blockbuster clash only because எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே has definitely upgraded their power hitting. யங் கன்ஸ் பவர் ஹிட்டிங் இதெல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் தான் பதில் சொன்னோம். ஸோ ஆப்வியஸ்லி ஷெட்யூல் வந்துச்சு அண்ட் we are all excited. lot more content coming away. Thank you பிரீத்தம், கிரிக்கெட் வீக் பத்திரில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. ஸ்டே டியூன். நம்ம சேனல்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் உங்களாக காத்துட்டு இருக்கு. டேக் கேர், பை.